இப்போது நம்ம ஜார்ஜியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருக்கோங்க. இது வந்து ஐரோப்பாவில் காக்கேஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஏரியாவில் இருக்குங்க. ஒரு பக்கம் காஸ்பியன் கடல், இன்னொரு பக்கம் பிளாக் சி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த கருங்கடல். இது ஒரு சின்ன நாடுங்க. ஒரு 50 லட்சம் பேர் தான் பாப்புலேஷனு. ஆனால் இயற்கை அழகு மிக்க நாடுங்க. கேபிட்டல் டிபிலிசியில் இறங்கி அங்கேருந்து நம்ம ஹோட்டலை பார்த்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், இது ஒரு கேபிட்டல் மாதிரியே இருக்குது. எவ்வளோ சின்ன ரோடுங்க, எவ்வளோ அழகான மரங்கள். நான் இன்டர்நெட்டில் தேடி ஜார்ஜியா ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சிருந்தேங்க. இப்போ அங்கே தான் போகிறோம். எனக்கே கொஞ்சம் சஸ்பென்ஸ் தான் இருக்குது. வாங்க, அது எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இந்த சின்ன தெருவில் நுழைஞ்ச உடனே ரைட் சைடில் அந்த பெரிய போர்டு, இதுதான் அந்த ஹோட்டல். மெதுவாக நடந்து உள்ளே போகிறோம். நம்ம அந்த ஹோஸ்ட் அங்கே இருக்கார். அவர் ஹலோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம உள்ளே போய் அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அழகான தோட்டம். ஒரு சின்ன படி மாதிரி ஏறி உள்ளே போனால் நமக்கு அங்கே ஒரு சின்ன ரிசப்ஷனுங்க. ஒரு 10-15 ரூம் தான் இருக்கும் போல் இருக்குது. ஆனால் ஒரு பர்சனல் ஃபீலிங் கொடுத்ததுங்க. இதாங்க அந்த ரிசப்ஷன். ஒரு சின்ன இடம் தான், ஹோட்டலே சின்னதாக தான் இருந்தது. சரி, ஹோட்டல் ரிசப்ஷன் நல்லா இருக்கே அப்படின்ட்டு இந்த ஹோட்டலில் ஒரு சுற்றி வரலாமா? இப்போ நம்ம இருக்கிற ஃப்ளோரு, இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோரு, இதுக்கு கீழே ஒரு ஃப்ளோரு. இது மூணையும் அழகாக ஒரு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ், அந்த விளைவான படி. கீழே என்ன இருக்குது அப்படின்னு போனால் அங்கே ஒரு டைனிங் ஹாலுங்க. அந்த ஹோட்டலில் பெரிய சாப்பாடு வசதியெல்லாம் இல்லை. ஏன்னா இது பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு ஹோட்டல். அதனால் கீழே இருக்கிற டைனிங் ஹாலில் ஒரு 10-15 டேபிள் சேர், அதை தவிர ஒரு பஃபே மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு இடம், இதெல்லாம் நல்லா அமைப்பாக இருந்தது. அதனால் கண்டிப்பாக நம்ம நாளை காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரும்போது இதை பற்றி நம்ம நிறையா பார்க்கலான்னு நினைக்கிறேன். சரி, இப்படியே போய் மேலே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? இதுதாங்க அந்த பஃபே. அன்றைக்கே வச்சுருந்தாங்க, நிறைய ஃப்ரூட்ஸு அதெல்லாம் இருந்தது. நாளை காலையில் நம்ம வரும்போதும் அதோட நிஜமான நிலைமை நமக்கு தெரியும். வாங்க, மறுபடியும் மேலே ஏறி போய் அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்ஸ்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பாஷா அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஷாண்ட்லியர்ஸ் அதெல்லாம் இருக்காதுங்க. ரொம்ப ஹோம்லியாக இருக்குங்க. ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். அந்த பர்சனல் ஃபீலிங்காகவே தான் இது மாதிரி ஹோட்டலை நான் இன்றைக்கி இங்கே புக் பண்ணியிருக்கேன்.